என்ன செய்றீங்க? காலையில் சுக்கு காப்பி போட்டுட்டு இருக்கு. சூப்பராக சுக்கு காப்பி. இவங்களுக்குலாம் வந்து டீ காப்பி காலங்கத்திலே வேலை 2 வேலை. பாப்பா கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. பாப்பா ஆன்லைன் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து சூடாக சுக்கு காப்பி குடி பாப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களுக்கு வந்து இஞ்சி டீயும் ரெஸ்க்கும். இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு பால் கறி செய்யப்போறேன். அதுக்கு வந்து சொன்னாங்க பட்டாணி வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் உரிச்சு இவ்வளோ இது எடுத்து வச்சுருக்கேன். இது 40 ரூபா. ஆனால் இந்த பச்சை பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுதான் வாங்கணும். ஓ இந்தாம்மா. உங்களுக்கு எத்தனை நாள் ஆஃபீஸ் லீவு? அதனால கொஞ்சம் ஆய விட்டாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க? இஞ்சி சீவிட்டு இருக்கேன். கிழங்கு நல்லா போட்டு ஒரு 2 கழுவு நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். இப்போ இந்த பட்டாணியும் இதோட சேர்த்து நல்லா ஒரு கழுவு கழுவிக்கலாம். இது வந்து இந்த பட்டாணி வந்து ஒரே விசிலில் வெந்துடும். அதனால் உருளைக்கிழங்கு வந்து 2 நறுக்கி போட்டுக்கலாம். அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக பஞ்சாட்டு வெந்துடும். கொஞ்சம் கிட்ட வைப்போம். இப்போ வந்து இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக வந்து பெரிய வெங்காயம் நறுக்கிட்டுருக்கேன். பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக நறுக்கணும். தேங்காய் பால் சாப்பாடுக்கு தக்காளி போட வேண்டாம், லெமன் கூட பிழிஞ்சிட்டுருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து போடுவேன். அப்படியே சொல்கிறேன். அது கட் பண்ணி வச்சுட்டு இல்லை சொல்லிட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. வந்து நான் வந்து 6 மிளகா எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அந்த மசாலா, சிக்கன் மசாலா எந்த கலரையும் போடக்கூடாது. சும்மா ஒரு 6 மிளகாய் 2ஆக உடைச்சி போடப்படும். அதுக்காக தான் இந்த மிளகாய். இப்போ வந்து இதுக்கு தேவையான இந்த மசாலா, கரம் மசாலா பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரைச்செல்லாம் போடக்கூடாது, லைட்டாக நுணுக்கி வேணால் போடலாம், இல்லைன்னா முழுசாக போடணும். இது வந்து நான் குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சு தான் வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் குக்கர் அடுப்பு பற்ற வைக்கலன்னு சொல்லி. கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் போதும். இப்போ வந்து இந்த தேங்காய் வாட்டி பால் எடுக்க போகிறோம். இப்போ அங்கே இப்போ தேங்காய் சில்சிலாம் நறுக்கி வச்சுருக்கோமே, இதை வந்து ஆட்டி பால் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா வெறுமனே ஓட்டிக்கலாம். அங்கே இப்போ வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா இன்னொரு ஓட்டிக்கலாம். வச்சாச்சு. உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக நிறைய வரணும்னா இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா நிறைய திக்காக வரும். வச்சுருக்கே ஒரு 5 நிமிஷம் இப்படி சுடுதண்ணிலே இருக்கட்டு. நல்லா அது வந்து வெந்து பால் இறங்கும். இப்போ வந்து இது கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கல்பாசி மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த முந்திரி பருப்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க பச்சை மிளகாய், அப்புறம் பெரிய வெங்காயத்தில் இது நல்லா வந்து கொஞ்சம் வதங்குது. சொல்லு ஊற்றுங்கம்மா. இதுக்கு நெய் நிறையா ஊற்றணும். சும்மா ஃப்ளேவருக்கு மட்டும் கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுறோம்ல, அதுலேயே நிறைய ஆயில் இருக்கும். அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து தக்காளியும் போட்டு ஒரு வதக்க வச்சுக்கலாம். இப்போ அங்கே நாட்டு மல்லி அப்படியே காம்போட இருந்துச்சு. அதனால் சின்னதாக நறுக்கலாம். இந்த சீசனில் நாட்டு மல்லி கிடைக்கும். நீங்கள் வாங்கி நல்லா செய்யுங்க. ஏன்னா சத்து நாட்டு மல்லி இந்த பனி சீசனில் நல்லா கிடைக்கும். வாங்கி செய்யுங்க. ஒரு கட்டு மல்லி தலை போடுறேன். அதே மாதிரி புதினாவும் நிறையா போடலாம். அப்போ தான் வந்து அந்த தேங்காய் பால் வந்து டைஜஸ்ட் ஆகும் நல்லா. இதுக்கு வந்து நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதா பொன்னி அரிசியை விட நீங்கள் சாதா பொன்னி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ வந்து 800 கிராம் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டராக தண்ணி ஊற்றணும். நான் 350 கிராம் மட்டும் ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா தேங்காய் பாலில் ஊற்றணும்ல, அதுக்காக. அங்கே இந்த வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். சில்வர் வடிகட்டி இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி. பிளாஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் சூடு ஆறுநூறு வடிகட்டுங்க. உங்களுக்கு கை சுட்டுச்சுன்னா இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சு அதை வச்சு எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும். இருந்தாலும் கையில் பண்ணுற மாதிரி வராது. சும்மா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சுடுதண்ணி ஊற்றி அப்படியே அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த அரைச்சதையும் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். வாங்க திட்டத்தட்ட 1.5 தேங்காய் அரைச்சி பால் சூப்பராக எடுத்து வச்சுப்போம். ஏம்மா இந்த சக்கையில் நம்ம தேங்காய் பர்ஃபி செய்யலாமா? நல்லா இருக்காது, டேஸ்ட்டு இருக்காது.
இப்படிதானே கடையிலலாம் இது எண்ணெயை எடுத்துட்டு சக்கையில் தேங்காய் பால் செய்கிறாங்க. அது அவங்க வியாபாரத்துக்காக செய்கிறாங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக செய்யலாம். இப்போ வந்து இந்த பாலை வந்து அளந்து ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 300 தான் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ரெண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறதுனால அந்த விதை நல்லாவே விதையாக இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டால் சூப்பராக வெந்துடும். விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். ஏன்னா நல்லா தம் விட்ட மாதிரி வெந்துடும். இப்போ வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு பால் கறி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கடாயை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வை மட்டும் பற்ற வைக்கணும், அடுத்த முறையெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது. இப்போ வந்து நான் தக்காளி 2 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கசகசா, சோம்பு இதை போட்டு வந்து அரைச்சிக்குவேன். ஏன்னா தேங்காய் பேஸ்ட்டு ஏற்கனவே இருக்குது. இதையும் வேணால் இதோடு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். வந்து ஏலக்காய் இலை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இந்த குழம்புத்தூள் போட்டுக்கலாம். அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா எல்லாம் கொதித்து வரட்டும். பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஃபைனாக அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடலாம். பொய்கொல்லி ஏன்னா இருக்கிறத கசகசா போடல, ஏன்னா நம்ம வீட்டை கசகசா இல்லை, நான் சும்மா போட்டேன்னு சொன்னேன். ஏன்னா இருக்கிறத வச்சு இதுதான் வேணும்னு அடம்பிடிச்சி செய்கிறவங்க சாதாரண இல்லத்தரசி. இருக்கிறத வச்சு சமையல் செய்கிறது தான் நான் இல்லத்தரசி கட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இதில் கசகசா போடலது, எங்கள் வீட்டில் கசகசா இல்லை. ஏன்னா இதுதான் வேணும்னு அடம்பிடிச்சி செய்கிறவங்க சாதாரண இல்லத்தரசி. இருக்கிறத வச்சு செய்கிறவங்க தான் சூப்பர் இல்லத்தரசி. அதனால் நாங்கள் சூப்பர் இல்லத்தரசி. அதனால் இருக்கிறத வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு பால் கறி இது வந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள் நம்மளோட தேங்காய் சால் ஒயிட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி தான் இருக்கும், ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா பொலன்னு இருக்கும். இங்கே வந்து நம்ம உருளைக்கிழங்கு பால் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இந்த பிரியாணி வெரைட்டி ரைஸ் அதெல்லாம் செய்யும்போது கரண்டியை விட்டு சாப்பாட்டில் குத்தவே கூடாது. இப்படி உள்ள சைடு வச்சு தான் குத்தணும். அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா குறையாமல் பொலன்னு நல்லாயிருக்கும். இது ஒரு டிப்ஸு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட தேங்காய் பால் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறியும் தான். வாங்க சாப்பிடலாம்.